நம்ம எல்லாருமே ரொம்ப நாள் ஆவலோடு காத்துட்டு இருந்த ஒரு படம் குட் பேட் அக்லி. அந்த படத்தோட டீசர் வந்து நாளைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இப்போ இந்த டீசர் வந்து எக்ஸாக்டா எத்தனை மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க, இந்த டீசரோட டியூரேஷன் என்ன, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த டீசர்ல ஒரு சம்பவம் நடக்க போகுது, அது என்னன்றதை நீங்க தமிழ்ல பார்த்துருப்பீங்க. அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்க போகுது, அப்படி அது நடக்குமா, அப்படி நடந்தால் என்ன ஆகும் அப்படின்ற விஷயம்லாம் இருக்கு இல்லையா. இதையெல்லாம் தாண்டி அஜித் சாரோட அடுத்த படம் AK64 வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன்ல மறுபடியும் போயிட்டே இருக்கு. ஸோ எக்ஸாக்டா வந்துட்டு இந்த டைரக்டர் தான் வந்துட்டு பண்ண போறாரு அப்படின்றது அஃபீஷியலா சொன்னா மட்டும் தான் தெரியும். பட் இருந்தாலும் இப்ப வரைக்கும் ஃபைனல் ஸ்டேஜ்ல யார் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு. மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை பத்தியும் டீட்டெயிலா பேச போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 7 ஸ்டார் சினிமாஸ். ஃபர்ஸ்ட் வந்து டீசரோட டியூரேஷன் என்ன அப்படின்றத பார்த்துலாம். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து டீசர் எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த டீசரை பொறுத்த வரைக்கும் 7/3க்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து கண்டிப்பா 7/3ன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க வந்துட்டு அந்த 1ஆம் நம்பர் அப்படின்ற நியூமராலஜி வந்து பார்த்துட்டே அந்த படத்தை முழுக்க ஒவ்வொரு அப்டேட்டும் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த வகையில் அந்த ஒரு கணக்குல தான் 7/3க்கு வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ கரெக்டான டைம் தான். அப்படி ரிலீஸ் பண்ணாதான் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணும். முதல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அன்டைம் ரிலீஸ் பண்றது, சொல்லாம ரிலீஸ் பண்றது எல்லாம் இருந்தது இல்லையா. அதெல்லாம் இல்லாம இந்த படத்துக்கு ஒரு ப்ராப்பரான ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து கரெக்டா டேட்டையும் சொல்லி டயத்தையும் சொல்லி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ 7/3க்கு இப்ப இருந்தே வந்துட்டு தயாராயிருப்பாங்க. என்னென்ன பண்ணணும், எவ்வளவு தூரம் பார்க்கணும், எத்தனை டைம் பார்க்கணும், அந்த ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, சாதாரண கூட்டம் இல்ல, அது என்ன வேணா பண்ணும். அந்த ஒரு விஷயத்துக்காக ரெடி ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் டியூரேஷன் சென்சார் ஆகி வந்து அதையுமே வந்து அபிஷியல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 1 நிமிஷம் 34 செகண்ட் வந்து இந்த டீசர் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 20 செகண்ட் இருக்கக்கூடிய அந்த டீசர்லேயே இவ்வளவு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ண நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் 1 நிமிஷம் 34 செகண்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் வைக்க போறாரு. மார்க் கான்ட்ரிங்ல ஒரு கட்டு பார்த்துருப்போம். இது வரைக்கும் நான் இந்த மாதிரியான ஒரு ட்ரெய்லர் கட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருந்தாலே போதும், பயங்கரமான ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும். கண்டிப்பா இருக்கும்னு நம்பலாம். முக்கியமா டிஃப்ரெண்டான கட்ஸ், டிஃப்ரெண்டான டயலாக்ஸ், டிஃப்ரெண்டான சாங் எதுவும் உள்ள வச்சு, ஏன்னா ஆல்ரெடி பேசணும் இல்லையா, ரீமேக் சாங் வந்து இதுக்குள்ள யூஸ் பண்ண போறாங்கன்னா அந்த மாதிரி எது விஷயங்கள் வச்சு பண்றாரா என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா மார்க் ஆண்டனி அளவுக்கு இருக்கும். ஏன்னா வந்து அது எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு அந்த ட்ரெய்லர்னால அந்த படம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயத்த மிஸ் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் பண்ண போறாரு அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி இந்த டீசர்ல வந்து தளபதி விஜயோட டயலாக் இருக்கு அப்படின்ற ஒரு ரூமர் வந்து போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு 100% சரியான உண்மை அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. பட் வச்சாலும் வச்சதுதான். ஏன்னா வந்து நிறைய பார்த்துருக்கோம். நம்ம விஜய் சார் படத்துல அஜித் ரெஃபரன்ஸ் இருக்கிறதாகட்டும், அஜித் சார் படத்துல விஜய் ரெஃபரன்ஸ் இருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஈவன் மங்காத்தா படத்துல கூட ஒரு இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி விஜய் சார் படத்துல ஏதோ ஒரு படத்துல வச்சிருந்தாங்க, எனக்கு கரெக்டா வந்து ஞாபகம் இல்லை. பட் இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஒரு சில நேரங்கள்ல கரெக்டான இயக்குனர் அமையும் போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு விஷயத்த ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்துல பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோட் படம் இப்ப ரீசெண்டா கூட நீ யாரோட ஃபேனு, தலை ஃபேன் சொல்லி ஒரு டைலாக் வந்துச்சு, அது பெரிய லெவல்ல பேசப்பட்டது இல்லையா. சரி, அஜித் சாரும் ஓகே கூட சொல்லியிருக்கலாம், விஜய் சாரோட டைலாக வைங்க அப்படின்னு. அது அஜித் சார் பேசும்போது இது எந்த அளவுக்கு, ஏன்னா கோட் படத்திலையும் பேசியிருப்பாரு. சோ அதனால ஆதிக் கேட்டிருக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை டீசல் உள்ள வச்சிருக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பட் இது வந்து 100% எக்ஸாக்டான தகவல் கிடையாது. பட் இருந்தால் சூப்பரா இருக்கும். விஜய் சாரும் ஒரு பக்கம் அரசியல் போக போறாரு, கடைசி படம் தான் நடிக்க போறாரு. கோட் படத்துல அதுக்காக கூட வச்சிருக்கலாம். அந்த ஒரு விஷயத்தை அஜித் சாரும் ஒரு மரியாதை நிமித்தமா இந்த படத்துல ஆதிக் கேட்கும் போது ஓகேன்னு சொல்லியிருக்கலாம். பட் அப்படி ஒரு விஷயம் டீசர்ல நடந்தால் அது வேற மாதிரியான ஒரு சம்பவமா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் அது விஜய் சாருக்கு ஒரு பிளஸ் ஆகவும் மாறும். ஏன்னா அரசியல் போறாரு இல்லையா. அப்படி ஒருவேளை அது வந்துட்டா அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து நாளைக்கு டீசரை பத்தின விஷயங்கள், இதுல இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் இருக்கு, இன்னும் மேலதான் இருக்கு. பட் இருந்தாலும் டீசர் வரட்டும், பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் அஜித் சாரோட AK64 படம் இருக்கு இல்லையா. இந்த படத்தை பத்தின டாக்ஸ் வந்து நிறைய போயிட்டு இருக்கு. நிறைய இயக்குநர்கள் இந்த படத்தை பண்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும், ஒவ்வொரு மேகசின்லையும், ஒவ்வொரு பத்திரிகை நிறுவனங்கள்லையும் ஒவ்வொரு டைரக்டரை வந்து சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம ஃபைனலா பேசும்போது நிறைய பேர் லிஸ்ட்ல இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று விஷ்ணுவர்தன் பண்ற மாதிரி இருக்கும், அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லி பேசியிருந்தோம். இதுக்கிடையில இதுவும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு தகவல். இந்த தகவலை பத்தி நம்ம சரியா தெரியாம சொல்லக்கூடாது அப்படின்னால நான் சொல்லலை. இப்ப வரைக்கும் இந்த தகவல் எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குதான் செய்யுது. மகாராஜா படத்தோட இயக்குனர் நித்திலன் இருக்கார் இல்லையா. சோ அவர் வந்துட்டு ஒரு ஒன்லைன் சொன்னாரா, ஸ்டோரி சொன்னாரான்னு தெரியல. அவர் போய் வந்துட்டு கதை சொல்லி
அந்த கதை அஜித் சாருக்கு பிடிச்சு போய் மகாராஜா மாதிரியான ஸ்டைல்ல இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லி அவர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை சன் பிக்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து நேற்று இருந்து மறுபடியும் உலா வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சன் பிக்சர்ஸ், கார்த்திக் சுப்ராஜ், அஜித் சார் இந்த ஒரு காம்பினேஷன்ல ஒரு படம் வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம லாஸ்டா பேசியிருந்தோம். அதுக்கு முன்னாடி சிறுத்தை சிவா காம்பினேஷன்ல தான் வர்ற மாதிரி பேசியிருந்தோம். ஆனா சன் பிக்சர்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு தான். ஆனா இப்போ வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து படம் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து இருக்கு. அது கன்ஃபார்ம் ஆனா மட்டும்தான் நம்ம வந்து ஊர்ஜிதமா சொல்ல முடியும். ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரெட் ஜெயின், விஷ்ணுவர்தன், அஜித் சார், இவங்களோட காம்போல மறுபடியும் ஒரு படம் பண்றாங்க. ரெட் ஜெயின் வந்து அதுக்கான பேச்சுவார்த்தையில் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வந்து போச்சு. ஃபைனலா வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சுப்ராஜ் பண்ணால் நல்லா இருக்கும். இதை எப்படி சொல்றேன் அப்படின்னா அவர் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கையுமே வருது. எனக்கு விஷ்ணுவர்தன் ஒரு பக்கம் எப்ப வேணா ஜாயின் பண்ணுவாங்க, அது எப்ப எப்படின்றத சொல்ல முடியாது. பட் இப்ப நடக்கிறத பார்க்கும்போது அஜித் சார் வந்து குட்பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆக போது, மறுபடியும் ரேஸுக்கு போயிருக்காரு. ரெட்ரோ படம் மே 1 ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா அவர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும். அவர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் முடிக்க அக்டோபர் நவம்பர் ஆயிருமா, அஜித் சார் வந்துருவாரா? ஸோ கண்டிப்பா அவங்க 2 பேரும் ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மேபி விஷ்ணுவர்தனா கூட இருக்கலாம். ஆனா வந்து நித்திலன் வந்து பண்ணுவாரா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி வேற இயக்குனர் மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் நம்மளோட யூகம் அப்படின்றது கார்த்திக் சுப்ராஜா இருக்கலாம், அதுக்கு அடுத்த இடத்துல விஷ்ணுவர்தனா இருக்கலாம் அப்படின்றது தான். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இயக்குனர் சங்கர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து இப்ப லாஸ்டா பாத்தீங்கன்னா 2 படம், இந்தியன் 2 இருக்கட்டும், கேம் சேஞ்சரா இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு படுதோல்வியான படமா இருக்கு. அவரோட அந்த ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சரே மாறிடுச்சு. பழைய ஸ்டைல்லே இருக்காரு. அவர் பாட்டை பிரமாண்டம் எடுத்தா போதும்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சியல் சிக்கி ஒரு மாதிரி மனநிலைமையில இருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து அஜித் சாருக்கு மெசேஜ் பண்ணாரு, நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணலான்னு கேட்டாரு அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து நடக்குமான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா ஜீன்ஸ் படத்தப்ப அஜித் சார் தான் அந்த படத்துல நடிக்க வேண்டியது. அதுல நிறைய சம்பவங்கள் நடந்து அஜித் சார் வந்து வெளியில இருந்து தூக்குனாங்க. ஸோ அதுக்கப்புறம் சங்கர் சார் நினைச்சிருந்தா எப்ப வேணா படம் பண்ணிக்கலாம், சாரி அஜித் சார் நினைச்சிருந்தால். ஆனா ஒரு டைம் அவருக்கு வந்துட்டு சரின்னு படல அப்படின்னா மறுபடியும் ஜாயின் பண்றது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஏஆர் முருகதாஸ் வந்து சொல்லலாம். ஸோ அந்த ஒரு இடத்துல சங்கர் சாருமே இருக்காரு. ஒருவேளை அது ஜாயின் பண்றாங்களா என்னன்றது நம்ம கையில கிடையாது. ஆனா அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் அப்படி வந்து ஜாயின் பண்ண மாட்டாரு. அஜித் சாரும் எந்த ஒரு பதிலும் சொல்லாத இடத்துலதான் இருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு. பட் இன்னொருத்தவங்க தோழியில் இருக்கும்போது கை கொடுத்து தூக்கி விடுறது அஜித் சார். ஸோ அதை பண்ணாலும் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதையுமே என்ன பண்ண போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் சேர்ந்தா அது ஒரு காம்போவா தான் இருக்கும். ஆனா இப்ப இருக்க மாதிரி சங்கர் சார் படம் பண்ணாம கொஞ்சம் ஏதாவது வந்து புதுசா ட்ரை பண்ணி நல்ல ஒரு சப்ஜெக்டா பண்ணார் அப்படின்னா அந்த படம் வேற லெவலில் இருக்கும். ஸோ அது என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க யாரா இருப்பாங்க அப்படின்றத கெஸ் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த விஜய் சார் டயலாக் வச்சா அது எந்த அளவுக்கு இம்பாக்டா இருக்கும், எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்டா இருக்கும், இல்ல அது நல்லா இருக்காது நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கு இல்லையா, அதையுமே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம சேனல்ல ஒரு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறமா அடுத்த வீடியோஸ் போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.